சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே முதலாக நம்ம ஏற்கனவே போன எபிசோட்லயே பேசியிருந்தோம். யாரு பேசுறாங்களோ இல்லையோ தாவேக்காவுடைய சார்புல தரப்புல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா உடனடியா பிஜேபி தான் அப்படின்னு யார் வருவான்னா நம்ம சாட்டை வருவாப்புல, சாட்டை துரைமுருகன் உள்ள வருவாருன்னு பேசணும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன இந்த மேட்டரையுமே முதல்ல யார் எடுத்து போட்டானா நம்ம சாட்டை துரைமுருகன் தான். பேசின அன்னைக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய வீடியோவை எடுத்து போட்டு இப்ப பாருங்க, அன்னைக்கு அப்படி சொன்ன விஜய் இன்னைக்கு இந்த சிபிஐ தான் வேணும்னு சொல்றாரு. அப்ப சாட்டை துரைமுருகனுக்கும் நம்ம தேவேந்திரனுக்கும் விஜய் அவர்கள் பேசின முழு வீடியோவை இப்ப நம்ம போட்டு காட்ட போறோம். சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஆவேக்காங்கிற கட்சியோ இல்ல ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தவங்க போய் அந்த மாதிரி நாங்கள் சிபிஐக்கு போடலான்னு இருக்கோம்ப்பா, அஃபெக்டட் பார்ட்டி யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களும் இந்த கேஸ்ல இருந்து அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்களுக்காக வந்து அதுல அப்பியர் ஆகுங்களே தாவேக்கா சொல்லிக்கவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்லல, எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடியதுதான். பிரபாகரன் என்பவர் சொல்வது போல திமுகவை சேர்ந்தவர் இந்த மனைவி இவங்க ஒருத்தவங்களோட மனைவி அவங்களையும் வந்து மிரட்டி இது போல வந்து தாவேக்கா அகைன்ஸ்டா பேச வச்சாங்களாங்க தெரியாது. இல்ல அவங்க சொல்வது போல உண்மையாவே தாவேக்கா அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து யூஸ் பண்ணி எப்ப உனக்கும் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரியும், தனியாக தான் இருக்கிற லைட்டா புடி அப்படின்னு அந்த உள்ளகிற மாவட்ட ஆளுங்களை வச்சு பிடிச்சி பொய்யா வழக்கு போட வச்சாங்களா? இதுல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போடுறீங்க, அப்புறம் சிபிசிஐடின்னு ஒன்று மாத்துறீங்க. அது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு காவல்துறையின் ஒரு சிறப்பு அங்கம், ஒரு புலனாய்வு அங்கம், அதுகிட்ட திடீர்னு கொடுக்குறீங்க. அப்புறம் சிபிஐன்னு கொடுக்குறீங்க. அது யாருன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன். எதுக்கு வேணா நீங்க அனுப்புங்க ஐயா, ஏதோ பேர் சொல்றீங்க, ஏபிசிடிங்கிறீங்க, எஸ்ஐடிங்கிறீங்க, சிபிசிஐ எல்லாம் பண்ணுங்க, நியாயம் கிடைக்குமாங்கிறதா மக்கள் கேட்கிற கேள்வி. இந்த நிலையில தான் திரு விஜய் அவர்கள் வந்து நீதி வெல்லும் சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பக்கத்துல பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு ட்வீட்டை ஒன்று போடுறாரு. உச்ச நீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது வந்து ஆர்டர் யாருக்கு ஃபேவரா பாஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா தாவேக்கா தரப்புக்கு அப்படின்னு சொல்லி மீடியா முழுக்க எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். அதோடைய இதுக்கு முன்னாடி நாட்களில் நடந்த விஷயங்கள் என்ன, சிபிஐ பற்றி யார் எப்படிலாம் பேசியிருக்காங்க, இன்னைக்கு சிபிஐ என்ன மாதிரி ஒரு ரோலை ப்ளே பண்ணுது இந்த கேஸில், இந்த கேஸோடைய ஆர்டர் அப்படிங்கிறது வந்து திரும்பவும் வந்து ஒரு வேளை பெறப்படுமா, இந்த தீர்ப்பு இந்த ஆர்டருங்கிறது வந்துட்டு நிரந்தரமானதா அப்படின்ற மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேவ், இப்போ இந்த கேஸை பத்தின கேள்விகள் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு என்னன்னா ஒண்ணு மட்டும் புரியலைங்க சார். ஆதவர்ஜனா வந்து ஒரு நிகழ்ச்சியில செய்தியாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிபிஐங்கிறது ஒரு வழக்கை அல்லது ஒரு பிரச்சனையை ஒரு 5-6 வருஷம் தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல அஜித்துடைய கொலை வழக்குலையும் இந்த 21 குடும்பங்களை வந்து கொண்டு வந்து மேடை ஏற்றி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை விஜய் அவர்களுக்கு தாவேக்கா பண்ணாங்க. நடத்தினப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிபிஐங்கிறது வந்து மத்திய அரசினுடைய ஆர்எஸ்னுடைய கைப்பிடியில இருக்கு, கைப்பாவையில இருக்கு, கைப்பாவை அப்படின்னு சொல்றாரு. இத வந்து ஃபர்ஸ்ட் இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே முதலாக நம்ம ஏற்கனவே போன எபிசோட்லயே பேசியிருந்தோம். யாரு பேசுறாங்களோ இல்லையோ தாவேக்காவுடைய சார்புல தரப்புல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா உடனடியா பிஜேபி தான் அப்படின்னு யார் வருவான்னா நம்ம சாட்டை வருவாப்புல, சாட்டை துரைமுருகன் உள்ள வருவாருன்னு பேசணும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன இந்த மேட்டரையுமே முதல்ல யார் எடுத்து போட்டானா நம்ம சாட்டை துரைமுருகன் தான். விஜய் பேசின அன்னைக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய வீடியோவை எடுத்து போட்டு இப்ப பாருங்க, அன்னைக்கு அப்படி சொன்ன விஜய் இன்னைக்கு இந்த சிபிஐ தான் வேணும்னு சொல்றாரு. அப்ப சாட்டை துரைமுருகனுக்கும் நம்ம தேவேந்திரனுக்கும் விஜய் அவர்கள் பேசின முழு வீடியோவை இப்ப நம்ம போட்டு காட்ட போறோம். கை தட்டுங்க ஃபர்ஸ்ட். சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே, அதே சிபிஐ தானே, அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு
விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். இப்போ விஜய் பேசுனதை கேட்டிருப்பீங்க. விஜய் என்ன சொல்றாரு? அதாவது இந்த சிபிஐங்கிறது வந்துட்டு ஒரு கைப்பாவையா இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும், அதாவது 2 கட்சிகளுக்கும் அமைப்பு, ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்புக்கும் பிஜேபின்ற இந்த ஒரு கட்சிக்கும் கைப்பாவையா இருக்குது. ஆனா என்னவா இருக்கணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே அவங்களுடைய ஒரு மானிட்டரிங்ல இயங்கக்கூடிய ஒரு சிபிஐயாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லதுன்னு சொல்றாரு. இந்த கேஸ்ல என்ன இவங்க வச்சிருக்காங்க, இவங்களுடைய பிரேயராக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு 18-19 நிமிஷம் பேசினார். அதை பாத்தீங்களா பிரஸ்ல வந்து பேசினது? அப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு? எங்க பிரேயரா நாங்க வச்சது இதுதான். தாவேக்க அப்படிங்கிற இந்த கட்சி வச்ச ஒரு பிரேயர், அதாவது ஆதவ் அர்ஜுனான்ற பெட்டிஷனாக நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். எங்க தலைவரின் வழிகாட்டுதலின்படி நான் தான் இதுல வந்து பெட்டிஷனரு. நாங்க என்ன பிரேயர் வச்சோம் அப்படின்னா, எங்களுக்கு சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றப்பட வேணும். அந்த சிபிஐங்கிறது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோடைய பார்வையில இருக்க வேணும். இந்த சிபிஐ நீங்க யாரை இது பண்றீங்களோ அந்த டீமுங்கிறது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமையில ஒரு 3 நபர்கள் கொண்ட குழுவை அமைச்சு அவங்களுடைய வழிகாட்டுதலின்படியோ இல்ல அவங்களுடைய மேற்பார்வையில, அதுதான் சரியான வார்த்தை, வழிகாட்டுதல்ன்றது இல்ல, மேற்பார்வை, அவங்களுடைய மேற்பார்வையில மானிட்டரிங்ல தான் இந்த சிபிஐ இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அது இன்னைக்கு வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்துட்டு இவங்க வந்து ரத்சோகி வந்துட்டு இதுவா இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைமையில தான் வந்து அஜய் ரஸ்தோகியோடைய மேற்பார்வையில தான் வந்துட்டு இது நடக்குது. அப்போ இததான் அவங்க வந்து அன்னைக்கு விஜய் சொன்னாரு, சாட்டை துரைமுருகன் வெட்டி ஒட்டி போட்டதை நீங்களும் டபால்னு படிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆனா என்னன்னா இந்த தீர்ப்பு அப்படி பார்த்தாலும், ஆனா இது முதல் கட்ட பார்வையின் அடிப்படையில தான் இது வழங்கப்பட்டிருக்கு, இடைக்கால உத்தரவுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க எப்பவுமே. அதுதான் அந்த மேட்டர் தான் நம்ம வரோம். ஏன் அப்படின்னா அதான் வந்துட்டு திரு வில்சன் வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, கோர்ட்டு வெளியே வந்து பேசும்போது இது வந்து ஒரு இன்ட்ரிம் ஆர்டர், அது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு. அப்ப இன்ட்ரிம் ஆர்டர்ங்கிறது என்னன்னா ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஃபைனல் ஆர்டர்ஸ்ங்கிறது இன்னும் வரப்போகுது. அந்த ஃபைனல் ஆர்டர்ஸ்ங்கிறது மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்தெந்த வழக்குகள்ல ஃபைனல் ஆர்டர்ஸ் மாறும், எந்தெந்த வழக்குகள்ல ஃபைனல் ஆர்டர்ஸ் மாறாதுங்கிறது நீதித்துறையை சேர்ந்தவங்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது போன்ற வழக்குகள்ல ஒரு சிபிஐக்கு மாற்றப்பட்டதுங்கிறது திரும்ப பெறப்படுமா, ஃபைனல் ஆர்டர்ஸ்ல அது மாறுமா அப்படின்னா அதுக்கான சாத்தியங்கள் மிக 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 குறைவு. சொல்லிடுறேன், மிக மிக குறைவு. ஏன் அப்படிங்கிறத நான் சொன்னதுதான். இது வந்து எந்த மாதிரி வழக்கு, இது எப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவமான வழக்கு, இதுல அந்த அளவுக்கு காரணங்கள் அமைஞ்சிருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம இவங்க திமுக தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய திரு வில்சன் அவர்கள் பேசக்கூடியது வழக்கறிஞர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பார்ட்டி வந்துட்டு பொய்யாக வந்து இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பார்ட்டி வந்து பார்ட்டியே கிடையாது. பார்ட்டினா வந்து ஒரு அதுல மனுதாரர், அந்த மனுதாரருங்கிறவர் வந்துட்டு நான் வழக்கே போடலைங்க, என் பேரை தப்பா பிரயோகிச்சிருக்காங்கன்னு சொல்லி இருவரை வந்துட்டு கான்ஃபரன்ஸ்ல வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்ல அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஊர்ல இருந்து கரூர்ல இருந்தே வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சு அந்த வழக்கறிஞருடைய அலுவலகத்துல இருந்து அந்த இருவரும் வந்துட்டு ஆஜராயிருக்கிறாங்க. ஐயா நாங்க இந்த வழக்கை போடவே இல்லைங்க ஐயா, எங்க பேரை வந்து தவறா பயன்படுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மனுதாரர்களாக யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 மனுதாரர்கள் இருக்கிறாங்க. அந்த 5 மனுதாரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து பாஜக தரப்புல இருந்து அவங்க ஒண்ணு போட்டிருந்தாங்க, இந்த சிபிஐக்கு நீங்க வந்து இந்த கேஸை போடுங்க அப்படின்னு சொல்லி. யாரு அப்படின்னா பிஜேபியோட அட்வொகேட் ஆகிய GS மணிங்கிறவர் போட்டிருந்தாரு. அப்ப இன்னொன்னு யாரு வந்து இந்த கேஸ்ல அப்பியர் ஆகிறா, இன்னொரு பெட்டிஷனர் யாரு அப்படின்னா வந்து தாவேக தரப்புல இருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்திருந்தார் இதுல. அப்போ 3வது 4வது 5வது மனுதாரர்கள் யாரு அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு இறந்து போனவர்களுடைய குடும்பத்தினர்னு சொல்லி வந்தவங்க, அவங்களுடைய உறவினர்கள்னு சொல்லி. யார் யார் அப்படின்னா இறந்து போன சந்திரா அப்படிங்கிறவங்களுடைய கணவர், அப்புறம் வந்துட்டு 13 வயது ஒரு குழந்தை இறந்து போனாங்க, அவங்களுடைய தகப்பனாகிய பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒருவர், அப்புறம் பிரபாகரன்ற ஒருவர். இப்ப இதுல பிரபாகரனுங்கிறவர் தான். இவங்க 3 பேருமே சிபிஐக்கு இதை மாத்தணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப தாவேக்காங்கிற கட்சியோ இல்ல ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தவங்க போய் அந்த மாதிரி நாங்கள் சிபிஐக்கு போடலான்னு இருக்கோம்ப்பா, அஃபெக்டட் பார்ட்டி யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களும் இந்த கேஸ்ல இருந்து அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்களுக்காக வந்து அதுல அப்பியர் ஆகுங்களே தாவேக்கா சொல்லிக்கவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்லல. எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடியதுதான். ஏதாவது ஒரு 4 பேரை கூட்டு போயிட்டு இப்ப பாருங்க, அந்த இதுலயே நம்ம உயர்நீதிமன்றத்துல சென்னை ஹைகோர்ட்ல வந்த பெட்டிஷனை
பொய்யானது அப்படிப்பட்ட ஆள் பேர்ல நபரே இல்ல, கற்பனையான நபர் சொல்றாங்க. அது இப்ப எங்க போய் நிக்குது, அதை பத்தி யாரும் இப்ப பத்தி பேசவே இல்லை என்னன்னு. அது மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப தாவேக்காக்கு நம்ம இதுல சப்போர்ட் பண்ணல. ஒருவேளை தாவேக்கா வந்து உண்மையாவே இதை கூப்பிட்டு போயிருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன். ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, டிஎம்கே எதிர்பார்க்காத ட்விஸ்ட், தமிழக அரசு எதிர்பார்க்காத ட்விஸ்ட், இந்த பிரபாகரனுங்கிற ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டாப்ல. என்ன சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி வந்து திமுகவை சேர்ந்த இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒன்றிய கவுன்சிலர் பேர் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த ஒன்றிய கவுன்சிலர் வந்து என்கிட்ட பேசினாரு, போனை போட்டு தம்பி அப்பியர் ஆகாதப்பா, ஒரு 20 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறேன், வேலை வாய்ப்பு வாங்கி தரேன், எல்லாம் பண்றோம்பா, கொஞ்சம் அமைதியா அதை வந்து ஒதுங்கிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் சார்? பண்ணாரா அப்படிங்கிறது வந்து இந்த பணி இவர் இந்த பிரபாகரங்கிறவர் சொல்றது உண்மையாங்கிறதெல்லாம் வந்து அடுத்த கேள்வி. அது உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில். அதே போல பன்னீர்செல்வோட மனைவி கூட ஒரு சொல்லியிருந்தாங்க சார் ஒரு இன்டர்வியூல. என்ன அப்படின்னா, எங்க கணவர் வந்து எங்க பசங்களை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு, நான் தனியா தான் இருக்கேன், அப்படி நான் தான் வளர்க்குறேன், அவர் பணத்துக்காக பண்ணியிருப்பாருங்கிற கருத்தை வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிரபாகரன் என்பவர் சொல்வது போல திமுகவை சேர்ந்தவர் இந்த மனைவி இவங்க ஒருத்தவங்களோட மனைவி அவங்களையும் வந்து மிரட்டி இது போல வந்து தாவேக அகைன்ஸ்டா பேச வச்சாங்களாங்க தெரியாது. இல்ல அவங்க சொல்வது போல உண்மையாவே தாவேக்க அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து யூஸ் பண்ணி, எப்ப உனக்கும் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரியும், நீ தனியா தான் இருக்கிற லைட்டா புடி அப்படின்னு அந்த உள்ளகிற மாவட்ட ஆளுங்களை வச்சு பிடிச்சி பொய்யா வழக்கு போட வச்சாங்களா, இதுல அவரை சேர்த்துக்க சொன்னாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனா அந்த மனைவி அவர்கள் சொல்வது போல நானும் என் கணவரும் எங்கேயோ பிரிஞ்சிருக்கிறோம், 15 வருஷமா பேச்சுவார்த்தையே இல்லைனாலும் அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு? பன்னீர்செல்வம் தான். அப்ப பன்னீர்செல்வத்துக்கு அதுல வந்து உரிமை இருக்குதா, லீகலா சட்ட ரீதியாக வந்து அவருக்கு வந்து உரிமை இருக்குதா கேஸ் போடுறதுக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு ரீதியா இருக்கு. அப்போ நீங்க வந்து லீகலா பார்க்கும்போது, சட்ட ரீதியா பார்க்கும்போது வந்து ஒரு குற்றச்செயலா, இது வந்து ஒரு ஃபேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாத நபரின் பெயரில் போடப்பட்ட வழக்கு இல்ல, இருப்பவர் உயிரோடு இருப்பவர் தனது மகளுக்காக இந்த இடத்துல கேஸ் போட்டிருக்காருன்னா அது கோர்ட்டு முன்னாடி ஒரு பிரச்சனையும் ஆகாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு பேசிக்காம இருக்கலாம், பட் அப்பா நான் போட்டிருக்கேன் கேஸ் மொத்தம் சொல்லும் போது அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லா சாத்தியங்களும் இருக்குது. ஆனா இவங்க எங்க வந்து மாற்றாங்கன்னா, இப்ப இந்த பிரபாகரன்கிறவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு, நான் வந்து சொன்னேன் எனக்கு இந்த வழக்குல சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நபரே வந்து திமுக மீது வந்து சொல்றாரு, நான் வந்து வழக்கு கொடுக்கலன்னு சொன்னதாக வந்து எல்லா நியூஸ்லயும் பேர் வருது, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமா போட்டு உடைக்கும் போது இதுதான் வந்து அவங்களை இன்னும் வீக் அடைய வைக்குது. அப்போ இதுல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டர்ஸை மாத்தி பிறப்பிக்கிறதுக்கோ இல்ல வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் வந்துட்டு அவர் ஒரு சீனியர் கவுன்சில், மிகப்பெரிய ஒரு கவுன்சில், அவருக்கு தெரியாத சட்டம் எதுவும் கிடையாது, அழகா சட்டங்களை வந்து வகுத்து சொல்றாரு வந்து பேசும்போது பிரஸ் கிட்ட. அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த டாக்டரின் அடிப்படையில கேஸ் போட்ட 5 பேர்ல யாராவது ஒருத்தங்க போலியா வந்துட்டு ஃப்ராடுலண்டா வந்து இந்த கேஸை போட்டு ஜட்மெண்ட்டை வாங்கியிருந்தாலும் கூட மொத்தமும் வந்து அந்த இடைக்கால உத்தரவும் வந்துட்டு திரும்பவும் வந்து வாபஸ் பெறப்படும், ரத்து செய்யப்படும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து நடக்கலாம். எப்போன்னா இது போன்ற ஓட்டைகள் இல்லாம ரொம்ப நேர்மையா அவங்களால நிரூபிக்க முடிஞ்சா. அதே போல இந்த முதல்கட்ட பார்வைகள் விசாரணை இருக்குல்ல சார், இதுல கூடவே வந்து தாவேக தரப்பினுடைய அந்த மனுக்களை தான் நீங்க விசாரிச்சிருக்கிறாங்க. இன்னும் வந்து திமுக தரப்புல இருந்து அந்த வில்சன் மனுங்கிறது ஒண்ணுதான். இந்த இதை பேசி பெட்டிஷனுங்கிறது என்னன்னா மனு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? ஒரு தரப்பினர் மனு கொடுப்பாங்க, அந்த மனுக்கு எதிராக ஒரு தரப்பினர் ஆஜராவாங்க. அப்போ இதுல வந்து இந்த மனுதாரருடைய மனு என்ன, அதோடைய சாராம்சம் என்னங்கிறத வந்துட்டு ஜட்ஜி கேட்டு அதுக்கு வந்து எதிர்த்தரப்புடைய வாதத்தை கேட்பாங்க. அவங்களுடைய மனு இல்ல, அவங்களுடைய வாதத்தை கேட்பாங்க. அப்ப பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லிருக்காங்க, பண்ணல. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த உத்தரவு. என்னன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுடைய கவுண்டரை போடுவாங்க, கவுண்டர்னு சொல்லுவாங்க இதுல நம்ம ஆங்கிலத்தை. அப்ப அந்த கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு டைம் கேட்டிருக்காங்க இவங்க. நாங்க கவுண்டர் ஃபைல் பண்றவங்க, நாங்க இதோடைய இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள் எடுத்துட்டு வந்து இதை நாங்க திரும்ப இது பண்றோம்னு சொல்லி தேதி வாங்கியிருக்காங்க. அப்ப இது அடுத்த ஹியரிங்க்கு வரும்போது இது எப்படி போகுங்கிறதெல்லாம் வந்து நம்ம காத்திருந்து பார்க்கணும். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது சிபிஐல மாறுமா மாறாதா, திரும்பவும் பெறப்படுமாங்கிறதெல்லாம் டைம் தான் சொல்லுவோம். அதே போல இப்ப அந்த எஸ்ஐடி அண்ட் ஒரு நபர் ஆணையத்தையும் இவங்க அது பண்ண முடியாது. அதாவது வந்து ஒரு நபர் கமிஷன் எதுவும் பண்ண முடியாது. ஒரு நபர் கமிஷனுங்கிறது வந்துட்டு நம்மளுடைய தமிழக அரசின் சார்பில் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, இது ஆளும் கட்சி. நல்ல கேள்வி கேட்டீங்க. அப்போ ஒரு நபர் கமிஷனை ஆளும் கட்சி என்னுடைய மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, இதை உடனடியாக விசாரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு ஒருத்தவங்களை அனுப்புறாங்க. அப்போ அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கமிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு மாறாது, அது இயங்கும். அந்த கமிஷனுடைய வேலை தொடரும், அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுக்கப்படும். இது ஒரு பக்கம். எது வந்து இதுல வந்து செயலக்காம இனிமேல போகும் அப்படின்னா எஸ்ஐடி. இந்த எஸ்ஐடிங்கிறத ஃபார்ம் பண்ணதை தான் வந்து
உச்சநீதிமன்றத்துல கேள்வி கேட்டுக்கிறாங்க. கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார். அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எப்படி நீங்க வந்து இந்த விஷயத்தை தனி நீதிபதியா எப்படி நீங்க செயல்பட்டு இருக்க முடியும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அவங்க. அப்போ மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் கொடுத்த அந்த ஒரு SIT ஆர்டர் தான் வந்து இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, அதுவும் இது வரைக்கும் வந்ததை தான் வந்து கொடுக்க சொல்லிடுறாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லலாம். அது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். சில கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இது வரைக்கும் பண்ண ஜட்ஜ் இது இன்வெஸ்டிகேஷன் மேல நம்பிக்கையே இல்லை, நான் இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்றேன் முதல்ல இருந்து CBI இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி சொல்லலை. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க அப்படியே அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஐயா இது வரைக்கும் நடந்திருக்குதுங்க, SIT சார்பில் நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவோம், இதெல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ண இதுங்க, எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ், இது வரைக்கும் எங்களுடைய விசாரணை போயிருக்குதுங்க அப்படின்னு அதை வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துடணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் CBIக்கு. அப்போ இதுல இருந்து CBI கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு விதம். ஸோ அப்போ இது வரைக்கும் அவங்க பண்ணதை அட்லீஸ்ட் ஏற்றுக்கொள்ளுவாங்க, அதோடைய ரிப்போர்ட்ஸையும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இதுல ஒரு முக்கியமான. இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு குழு அமைச்சிருக்கு. அதுல வந்து ஒரு நீதிபதி 2 IPS அதிகாரிகள் சேர்த்து ஒரு 3 நபர்கள் கூடிய ஒரு ஆணையம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்ப அது வந்து யாருடைய மேற்பார்வையின் கீழ் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இவங்க ரஸ்தோகி அவர்களுடைய அஜய் ரஸ்தோகி நீதியரசர் அவருடைய மேற்பார்வையின் இதுல வந்து இது நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இதுல மிக முக்கியமா நம்ம கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த CBIங்கிறது என்னதாங்க அப்படின்னு மக்கள் கேட்குற ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா? எப்போ நீங்கள் வந்து SIT போடுறீங்க, SITனா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று போடுறீங்க, அப்புறம் CBCIDன்னு ஒன்று மாத்துறீங்க, அது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு காவல்துறையின் ஒரு சிறப்பு அங்கம், ஒரு புலனாய்வு அங்கம், அதுகிட்ட திடீர்னு கொடுக்குறீங்க, அப்புறம் CBIன்னு கொடுக்குறீங்க. அது யாருன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன். எதுக்கு வேணா நீங்க அனுப்புங்க ஐயா, ஏதோ பேர் சொல்றீங்க, ABCDங்கிறீங்க, SITங்கிறீங்க, CBCI எல்லாம் பண்ணுங்க, நியாயம் கிடைக்குமாங்கிறதா மக்கள் கேட்கிற கேள்வி. இந்த நிலையில தான் திரு விஜய் அவர்கள் வந்து நீதி வெல்லும் சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பக்கத்துல பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு ட்வீட்டை ஒன்று போடுறாரு. நீதி வென்றா நல்ல விஷயம் தான், அது வந்து தாவேக தரப்புக்கும் இல்லாம அரசின் சார்பும் இல்லாம நியாயம் என்ன, அதை வந்துட்டு இந்த CBI வழக்கின் இந்த விசாரணையில வருமா, எந்தெந்த தவறுகள்லாம் வந்து தாவேக தரப்புக்கு அவங்க மேலே தவறே இல்லை 100% கிளீன் சிட்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அவங்க மேலே இருக்கிற தவறுகளையும் சுட்டி காட்டணும். தமிழக அரசு வந்து எங்க செயல் இழந்து போயிருக்குது, அவங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் எப்படி செயலிழந்து போயிருக்காங்க, எதனால வந்து அந்த இடத்துல அவ்வளவு பேர் போலீஸை போடலை, ஏன் அந்த இடத்த கொடுத்தீங்க, இது போன்ற விஷயங்களையும் CBI கேட்கணும். இரு தரப்புக்கும் சமமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதுக்கு ஒரு நியாயத்தை மட்டும் கொடுத்துட்டு நீங்க வந்து அரசியலா அடுத்த கட்டத்துக்கு எங்க போகணும், அடுத்த கட்சிகள் அவங்களுடைய இதை பண்ணணும். ஒவ்வொரு கட்சியும் இப்ப இதுல பாதிக்கப்பட்டிருக்குது. நம்ம முதல்வர் போவார் ரோட் ஷோ, மற்ற கட்சிகள் கிடைக்குமா? இப்ப ரோட் ஷோ கிடைக்காது. நல்ல எல்லாருக்கும் இதுல பாதிப்பு இருக்குது. அப்ப மற்ற கட்சிகளும் இதுல வந்து உள்ள வந்து செயல்படுறதுங்கிறது நல்ல விஷயம். அதனால இது எங்கெங்க போக போகுது அடுத்த. இப்போ ரீசெண்டா வந்து கரூர்ல தடியடி நடத்தின வீடியோவும் வெளியா இருக்கு சார். ஆமா, அது வந்து ஆதவர்ஜனாவும் சொல்லியிருக்காரு, நாங்க கிளம்புற நேரத்துல எல்லாரையும் போட்டு தடியடி பண்ணி அந்த இடத்துல பண்ணது ஏன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. கடைசியா அந்த வீடியோவை முடிக்கும் போது நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க அவங்கன்னு இல்லை, எல்லாருமே, அதாவது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இப்ப கூடிய எதிர்கட்சி, இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி இங்கேயும் அங்கேயும் மாறி இருக்கும்போது எல்லாருமே எப்ப ஒரே பாயிண்ட்ல நிற்பாங்கன்னா கிடையாது. ஆளும் கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்பட்ட கட்சி சென்ட்ரல்ல இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, அப்ப CBI வேணும்பாங்க, அதாவது எதிர்கட்சி. அப்ப அந்த எதிர்கட்சிக்கு தேவையான கட்சி வந்து சென்ட்ரல்ல இல்லை அப்படின்னா CBI எல்லாம் வேணாங்க, CBI நம்பிக்கை இல்லம்பாங்க. அப்ப தாவேக ஏன் சார் கேட்டிருக்கு? இதுதான் கேள்வி. அப்ப தாவேக தரப்புல இருந்து முதல்ல இந்த விஷயத்துக்கு அப்புறம் தாவேக தரப்புல இருந்து பாஜகவினர் சூழ்ந்து எல்லாமே அவர் சப்போர்ட்டா இருக்காங்க இல்லையா? அப்ப இந்த நிலையில CBI கேட்கறது ஒரு கேள்வி வந்து எழுப்பிருக்குதா? அதான் நான் சொல்றேன், நான் வந்து இதை அப்படி கொண்டு போக விரும்பல. ஏன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அப்ப நீங்க CBI வந்துட்டு கேள்வி கேட்கறீங்களா, அப்ப நீங்க வந்துட்டு அரசின் மீது வில்சன் அவர்களே வந்து வெளியே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஆதவர்ஜன மேல கேஸை தான் போடணும், அவர் இப்படி பேசியிருக்காரு, நீதியரசர் வந்து இவங்களுக்கு சார்பானது அவங்க சார்பானதுங்கிறாங்க, கவர்மெண்ட் பேச்ச கேட்டிருக்காருன்னா அவர் மேல வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணும்னு சொல்றாரு. நான் அதான் சொல்றேன், நம்ம 2 பேருக்கு மேல அது வேணான்றேன். நான் என்ன சொல்றேன், CBI ஒரு நல்ல இதுவோட இருக்கட்டும், நான் வந்து ஒரு கொஸ்டினோட மக்கள்கிட்ட விட்டுறேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோவே வருது, CBIக்கு இந்த கேஸை மாற்றணும்னு சொல்லி சில இடங்கள்லாம் வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்பெல்லாம் குரல் கொடுத்தது வருது. ஆனால் சில விஷயங்கள்ல CBIக்கு போகக்கூடாதுங்க, CBI மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கன்னு அதே ஸ்டாலின் சொல்றாரு. EPS ஒரு நாள் என்ன சொல்றாரு, இது CBIக்கு போகணுங்கிறாரு. இப்போ எதிர்க்கட்சியில் இருக்கிறாரு, அவரோட கூட்டணியில் இருக்கிற பாஜக அங்கே சென்ட்ரல் இருக்கும்போது சொல்றாரு. ஆனால் இதே காங்கிரஸ் வந்து சென்ட்ரல்ல இருக்கும்போது எப்பயாவது ஒரு தடவை CBIக்கு இதை மாற்றணும்னு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி சொல்லுவாரா? இல்லை, எங்க CBCID. அப்போ
கேஸுக்கு கேஸு, விஷயத்துக்கு விஷயம், ஒவ்வொரு கட்சிகளும் எப்போ சிபிஐ வேணும் வேணாங்கிற முடிவை எப்பப்பெல்லாம் எடுக்கிறாங்க, அப்போ யாரெல்லாம் சென்ட்ரலில் இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் புரியும். பட் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, இது எதுவுமே இல்லாமல் நியாயமான ஒரு நல்ல தீர்ப்பை இந்த வழக்கின் மூலமா, இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா ஒரு நல்ல ஃபைண்டிங்ஸை வந்து சிபிஐ கொடுத்துச்சு அப்படின்னா அது தமிழ்நாடு அரசியலுக்கு அடுத்த கட்டத்துக்கு எல்லா கட்சிகளையும் எடுத்துகிட்டு போகும். இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் இருக்கிற காலத்தில் இந்த 2026 எலெக்ஷனுக்கு இந்த சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ வேகமாக நடைபெற போகுது, இது எந்த அளவுக்கு வந்து தாவேக குறிப்பாக உதவ போகுது, மற்ற கட்சிகளுக்கும் வந்து அடுத்து இது போல ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. நாளைக்கு 41 பேர் இறந்து போனோம்னா ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். முதல்வர் அவர்கள் சொன்னாரு, நாங்கள் வந்துட்டு அனைத்து கட்சி மீட்டிங்கை நடத்தி உடனடியாக வந்துட்டு ஒரு எஸ்ஓபி பாஸ் பண்ண போகிறோம், ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர், இப்படி தான்டா இனிமேல வந்துட்டு நடக்க போகுது ஒவ்வொரு கட்சி மீட்டிங்குன்னு சொல்லி பாஸ் பண்ணாங்களா? இப்போ வரைக்கும் பண்ணல. நடந்து 16 நாட்கள் ஆயிடுச்சு. 16 நாட்களாகி விஜய் ஏன் வெளியே வரலன்ற கேள்வி கேட்குற அதே நேரத்தில் முதல் நாள் ராத்திரியே அறிக்கை கொடுத்த தமிழக முதல்வர் இன்னும் ஏன் அதை பாஸ் பண்ணலங்கிற கேள்வி நம்ம கேட்கணும். அப்போ மற்ற கட்சிகளோட பிரச்சாரம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு இபிஎஸ் உடைய பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது, நயினார் நாகேந்திரன் ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இதுல பாதுகாப்பு வேணும்ன்றனால துரிதமா செயல்பட்டு இந்த கட்சி அந்த கட்சி இல்லாமல் எல்லாருக்குமே நியாயமான ஒரு நல்ல ஒரு விஷயத்த சிபிஐ தரப்புல இருந்தும் ஒரு நல்ல விசாரணை நடக்கணும், தமிழக அரசு சார்பில் இருந்தும் சீக்கிரமா அந்த எஸ்ஓபி அவங்க பாஸ் பண்ணணும், ஹைகோர்ட்னு சொல்லிட்டாங்க, சீக்கிரமா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.